வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியதும், இவ்வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்க வேண்டும், எதற்காகவெல்லாம் நாம் குரல் உயர்த்த வேண்டும், எதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும், இதற்கு முன்பு எப்படி இருந்தது, அதையெல்லாம் மாற்றி அமைத்தவர்கள் யார், அப்படி அமைத்த பொழுது அவர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள் என்ன, அதையும் மீறி அவர்கள் ஒரு பாதையை அமைத்து கொடுத்தார்கள் என்பதை பற்றி எழுதியதுதான் இந்த சிறுகதைகளினுடைய வரலாறு. தன்னை வாழ்த்துவதற்காக அல்லது தன்னை உயர்த்தி கொள்வதற்காக யாராவது எனக்காக வந்து என்னை வாழ்த்த மாட்டார்களா அப்படி என்பதற்காக அவர் எப்பொழுதுமே எழுதியதும் இல்லை, பணி செய்ததும் இல்லை. அவர் எழுதியது எல்லாமே மக்களுக்காக, மக்களுடைய இன்னல்களை தீர்ப்பதற்காக மட்டுமே. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். எப்படி நீங்கள் போராட வேண்டும் என்பதில் கூட அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஏதாவது ஒரு போராட்டத்திற்காக தமிழ்செல்வன் அவர்களிடமிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனால் அதில் இருக்கும் ஒரு உண்மையை அவர் எடுத்துச் சொல்வார். ஏனென்றால் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு மனம் மட்டுமே தான் அப்படி பேச முடியும், அப்படியான ஒரு பாதையை காண்பிக்க முடியும். தமிழ்செல்வன் தோழர் அவர்களுடைய எழுத்துக்களையும் அவர் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையும் எத்தனையோ காலமாக நாம எல்லாரும் சேர்ந்து புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதை கொண்டாடுவது மட்டுமல்ல, அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியதும், இவ்வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்க வேண்டும், எதற்காகவெல்லாம் நாம் குரல் உயர்த்த வேண்டும், எதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும், இதற்கு முன்பு எப்படி இருந்தது, அதையெல்லாம் மாற்றி அமைத்தவர்கள் யார், அப்படி அமைத்த பொழுது அவர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள் என்ன, அதையும் மீறி அவர்கள் ஒரு பாதையை அமைத்து கொடுத்தார்கள் என்பதை பற்றி எழுதியதுதான் இந்த சிறுகதைகளினுடைய வரலாறு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் அவருடைய திருப்பி எடுத்த வரலாறு, அந்த புத்தகத்தை இன்னும் அதிகமாக எல்லாரும் வாசித்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். பட் அது வாசித்து வரும்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் புரியும் அவருடைய உழைப்பு என்பது என்ன என்றது. அந்த உழைப்பு தனக்கானது அல்ல. எப்பொழுதுமே அவர் தன்னை வாழ்த்துவதற்காக அல்லது தன்னை உயர்த்தி கொள்வதற்காக யாராவது எனக்காக வந்து என்னை வாழ்த்த மாட்டார்களா அப்படி என்பதற்காக அவர் எப்பொழுதுமே எழுதியதும் இல்லை, பணி செய்ததும் இல்லை. அவர் எழுதியது எல்லாமே மக்களுக்காக, மக்களுடைய இன்னல்களை தீர்ப்பதற்காக மட்டுமே. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். எப்படி நீங்கள் போராட வேண்டும் என்பதில் கூட அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஏதாவது ஒரு போராட்டத்திற்காக தமிழ்செல்வன் அவர்களிடமிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று நாம் எல்லாம் காத்து கொண்டிருப்போம். ஏனால் அதில் இருக்கும் ஒரு உண்மையை அவர் எடுத்துச் சொல்வார். ஏனென்றால் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு மனம் மட்டுமே தான் அப்படி பேச முடியும், அப்படியான ஒரு பாதையை காண்பிக்க முடியும் என்பது. இந்த விருது அவருக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டது, பின்னே தாமதமாக அதை சரியான விதத்தில் அறிவித்து விட்டார்கள் என்பது நாம் கொண்டாடுகிறோம். இதில் இருக்கிற தயக்கம்தான் அவருடைய வெற்றி. அவர் எதற்காக நின்றாரோ அவரை கௌரவித்து விட்டால், அவருக்கு நாம் இந்த விருது கொடுத்து விட்டால், அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லுவது போலதானே. அப்பொழுது அவர் யாரை குறை சொல்கிறார், யாருக்கு எதிராக தன்னுடைய குரலை உயர்த்துகிறாரோ அவர்கள் எப்படி அதை ஒத்துக்கொள்வார்கள்? நீங்கள் சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர் தான் அப்படின்னு அவர் கௌரவிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஆனால் அதையும் மீறி அவரை மட்டும் இந்த கௌரவத்திற்கான ஒரு இடத்திற்கு எடுத்து செல்லவில்லை என்றால்
மொத்த தமிழகமுமே கொதித்து எழுந்து விடும் என்பதை அறிந்ததினால் அவர்கள் இதை அறிவித்து விட்டார்கள். அப்படியாக தனக்கு விருது என்பதை முக்கியம் என்று அவர் கருதவில்லை என்பது நமக்கு எல்லாருக்குமே, தமிழ் தோழரை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுதுமே அந்த விருதுக்கான வெளிச்சத்தையோ அந்த விருது கொண்டு வருகிற மனிதர்களையோ எப்பொழுதுமே அவர் பெருசா பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆனால் சரியான மனிதர்களுக்கு சரியான கொண்டாட்டம், சரியான மரியாதையை செய்ய நமது தமிழ் சமூகம் தவறியதில்லை என்கிற ஒரு நற்பெயரு தமிழ் சமூகம் தக்க வைத்துக் கொண்டது என்று சொல்லலாம். இல்லவென்றால் ஒரு அவப்பெயர் இருந்துவிட்டு இருக்கும். அதே போலதான் விருதுகளுக்காக அல்ல, அவர் சொல்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எப்படியாவது நம் வாழ்நாளில் நம் எளிய மக்களின் வாழ்க்கையை எப்படியாவது நம்மளால முடிஞ்ச அளவுல சீர் செய்து விட மாட்டோமா என்கிற ஒரு தவிப்பு தான் அவருடைய எல்லா செய்கைகளுக்கும் எல்லா எழுத்துகளுக்குள்ளும் இருக்கிறது. இப்ப தஞ்சாவூர் வரலாறு எழுதிட்டு இருக்கும் போது மிக மிக காத்திரமான ஒரு இடத்தில் சொல்றாரு, மணியம்மை இந்த மாடு முட்டையோ இல்ல ஆடு முட்டையோ இறந்து போனாங்க அப்படின்னு தவறுதலா, ஆமா மான் முட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தவறுதலா ஒரு புனைவுல ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதி விட்டதினால் அதை உண்மை என்று நம்புகிற கூட்டம் இருக்கிறது, நான் உட்பட. ஏனென்றால் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அவர்களே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். அவர்களோடு நான் பேசி இருக்கிறேன், அவர்களுடைய மற்ற நூல்களும் வாசித்திருக்கிறேன். ஆனால் அவரை எப்படி வாசிப்பது என்று தமிழ்செல்வன் அவர்கள் இனி வரும் சமுதாயத்திற்கு சொல்கிறார். ஒரு எழுத்தாளர் எழுதிவிட்டார் என்றால் ஒரு புனைவு என்பதனால் மட்டுமே, அல்லது ஒரு புகழ் பெற்ற அந்த புகழ் எப்படியெல்லாம் வந்திருக்க கூடும் என்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்களை அவர்களுடைய தெரிவுகளை தெரிந்து கொண்டுதான் நாம் அவர்களுடைய புனைவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் பார்த்தால் புனைவுகளில் எழுதுவதை அனைத்துமே உண்மை என்று நம்பிவிடக்கூடாது என்ற போதும் அந்தந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான முக்கியத்துவம் எதனால் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த புத்தகத்தில் மிக மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் தமிழ் செல்வன் தோழர். இது இப்பொழுது இருக்கிற சமுதாயத்திற்காக மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நம் குழந்தைகள் படித்து தெரிந்து கொள்வதற்கான, ஒரு பார்ப்பனியர்களுடைய கையில் மட்டுமே இருந்த ஒரு எழுதுகோலை எடுத்து ஒரு சாமானிய மக்கள், சாமானிய வாழ்க்கையிலிருந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பித்தது, அதை எழுதிய போது அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம், அவை அனைத்தும் ஏன் கிடைக்கவில்லை என்பதை பற்றி உண்மையாக பேசுகின்ற இந்த புத்தகத்தில் அவருக்கே இந்த அங்கீகாரம் கிடைக்காமல் போனது, ஆனால் அதை நாம் விட்டுவிடவில்லை என்ற ஒரு சரித்திரத்தில் நம்மளுடைய இந்த செய்கைகளும் இருக்கத்தான் போகிறது. அப்படி போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக ஆகி போன தமிழ்செல்வன் தோழருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும். இந்த நேரத்தில் இங்கேயே என்னால் இருக்க முடிஞ்சது அப்படின்றது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஊர்லையா சுத்திக்கிட்டு இருப்போம், சரியான முக்கியமான நேரங்கள்ல இங்க இருக்க மாட்டோம். ஆனா இந்த நாள் இங்க இருந்தது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். தமிழ் தோழருடைய திருப்பி அளித்த வரலாறை பற்றி நாம்
மீண்டும் மீண்டும் சந்தித்து பேச வேண்டியது உள்ளது. அதற்காக ஒரு காணொளியில் சிறு சிறு பகுதிகளாக அதை தயார் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. அதை செய்யும் பொழுது இன்னும் நிறைய மக்களுக்கு அவர் எழுதியிருப்பதை அனைத்தையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படின்றதுனால அதை செய்யறதுக்கான ஒரு பணியும் தொடங்க போகிறேன். அதனால் வாழ்த்துக்கள் தோழர்.